தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். திருச்சூரிலிருந்து ஏடிஎம்மில் கொள்ளை அடித்துவிட்டு வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்றதால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 3 பேர் காயமடைந்துள்ளனர். ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன் நான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் நிலவரம் பார்த்துட்டு பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் நாங்க தகவல் சொல்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு முழு தகவலை சொல்றோம். ஹாஸ்பிடல் போய் பார்க்காம என்னால சொல்ல முடியும். 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து அவர்களுடைய உறவினர்களும் இங்க வந்து உங்களுக்கு முழு தகவலும் நாங்க வந்து சொல்லுவோம். எங்களோட போலீஸ் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்து விசாரிச்சாதான் முழு தகவலையும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பள்ளிப்பாளையம் நாங்க போறோம். போலீஸ் வந்து 2 பேரும் அங்க இன்ஜூரி ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களை விசாரிச்சுட்டு உங்களுக்கு முழு தகவல். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். திருச்சூரிலிருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்றதால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சந்தேகத்திற்கிடமான வகையில் கட்டுக்கட்டாக பணமும் சொகுசு காரும் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 போலீசார் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஃபயர் பண்ணிட்டு ஒரு சூழ்நிலை வந்தது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன் நான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் நிலவரம் பார்த்துட்டு பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் நாங்க தகவல் சொல்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு முழு தகவலை சொல்றோம். ஹாஸ்பிடல் போய் பார்க்காம என்னால சொல்ல முடியும். 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து அவர்களுடைய உறவினர்களும் இங்க வந்து உங்களுக்கு முழு தகவலும் நாங்க வந்து சொல்லுவோம். எங்களோட போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னு சொல்லி விசாரிச்சாதான் முழு தகவலையும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பள்ளிப்பாளையம் நாங்க போறோம். போலீஸ் வந்து 2 பேரும் அங்க இன்ஜூரி ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களை விசாரிச்சுட்டு உங்களுக்கு முழு தகவல். ஃபயர் பண்ணிட்டு ஒரு சூழ்நிலை வந்தது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன் நான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் நிலவரம் பார்த்துட்டு பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் நாங்க தகவல் சொல்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு முழு தகவலை சொல்றோம். ஹாஸ்பிடல் போய் பார்க்காம என்னால சொல்ல முடியும். 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து அவர்களுடைய உறவினர்களும் இங்க வந்து உங்களுக்கு முழு தகவலும் நாங்க வந்து சொல்லுவோம். எங்களோட போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்து விசாரிச்சாதான் முழு தகவலையும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பள்ளிப்பாளையம் நாங்க போறோம். போலீஸ் வந்து 2 பேரும் அங்க இன்ஜூரி ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களை விசாரிச்சுட்டு உங்களுக்கு முழு தகவல். ஃபயர் பண்ணிட்டு ஒரு சூழ்நிலை வந்தது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் திருச்சூரிலிருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்றதால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக ராமச்சந்திரன் இணைப்பில் உள்ளார். ராமச்சந்திரன், இது பற்றிய விவரங்களை வழங்குங்க. பள்ளிபுரம் அடுத்த வெப்படை பகுதியில் சன்னியாசிப்பட்டி என்னும் பகுதியில வாகன தணிக்கையின் போது வாகனங்கள் மீது மோதி நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்ய முயன்ற போது வாகனத்தை நிறுத்தாமல் போலீசார் மீதும் இயக்குவதற்கு முயற்சித்த வாகனம் நிற்காமல் சென்றது. அந்த வாகனத்தை கல் எறிந்து காவல்துறையினர் நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து வாகனத்தில் இருந்த ஓட்டுநரை கைது செய்து கண்டெய்னர் லாரியில் இருந்த ஓட்டுநரை கைது செய்து வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையில் ஈடுபட்டனர். பின்னர் அந்த வாகனத்துக்குள்ளே 6 பேரும் ஒரு சொகுசு காரும் கட்டுக்கட்டான பணங்களும் இருந்ததாக தெரிகிறது.
இதனை திறந்து காட்ட சொல்லி அந்த ஓட்டுநரிடம் காவல்துறையினர் கேட்டபோது அந்த ஓட்டுநர் மறுப்பு தெரிவித்தே வந்துள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த காவல்துறை உயரதிகாரிகள் மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன், திருச்செங்கோடு உதவி கண்காணிப்பாளர் இமயவர்மன் உள்ளிட்டோர் வரவைத்து திறந்து பார்க்க முயற்சி செய்த போது அதிலிருந்து 6 பேரில் ஒருவர் காவல்துறையை சேர்ந்த குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணியை தாக்கிவிட்டு மற்றும் 2 காவலர்களையும் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். மீதி 5 பேர் வெப்பட காவல் நிலையத்தில் கைது செய்து விசாரணையில் உள்ளனர். தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சேலம் சரக டிஐஜி உமா அவர்கள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தும் காயமடைந்த காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் ரஞ்சித் மற்றும் மற்றொரு காவலரையும் தற்போது பள்ளிபாளையம் அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த கண்டெய்னர் லாரியில் இருந்து மீட்கப்பட்டவைகள் என்னென்ன என்பது காவல்துறையினர் இன்னும் 2 மணி நேரத்துக்குள் தகவல் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். திருச்சூரில் ஒரு ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்டுக்கட்டான பணங்களும் அதிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கூடுதலாக வேற ஏதாவது ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதா, வேற ஏதாவது துப்பாக்கி போன்றவைகள் அந்த கண்டெய்னர் லாரியில் இருந்ததா என்பது குறித்து சேலம் சரக டிஐஜி இன்னும் 2 மணி நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து தகவல் வழங்குறீங்க. சரியா எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு? எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது? எந்த திசையை நோக்கி கொள்ளையர்கள் பயணித்தார்கள்? கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து கோவை வழியாக சேலத்தை நோக்கி வாகனம் இந்த கண்டெய்னர் லாரியானது சென்று கொண்டிருந்தது. அப்போது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் சில போக்குவரத்து மாற்றங்களை செய்வார்கள். இரவு நேரங்களில் இது வாகனங்கள் லாரியில் செல்வதற்கான போக்குவரத்து மாற்றங்கள் செய்வார்கள். அப்படி தங்ககிரி சாலையில் சன்னியாசிப்பட்டி என்னும் பகுதியில் திருப்பி வாகனத்தை திருப்பி விட்டுருக்கிறாங்க. அந்த வாகனம் மீண்டும் பள்ளிவாளையத்தை நோக்கி வரும்போது சில வாகனங்கள் மீது வெப்படை அருகே வந்த போது சில வாகனங்கள் மீது மோதி இருக்கிறாங்க. மோதியதை அடுத்து அந்த வாகனத்தை இடித்தவர்கள் கூப்பிட்டு நிறுத்தும் போது அந்த லாரியை நிறுத்தல. அதுக்கப்புறம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்து மீண்டும் அதே சங்ககிரி வழியை நோக்கி கண்டெய்னர் லாரி செல்கிறது. செல்லும் போது சன்னியாசிப்பட்டி என்னும் பகுதியில செட்டியார் தோட்டம் என்ற இடத்துல வந்து இந்த சம்பவமானது நடைபெற்றது. வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற போதுதான் காவல்துறையினர் கல்லை கொண்டு எறிந்து வாகனத்தை நிறுத்துகின்றனர். நிறுத்திய பிறகுதான் ஓட்டுநரை கைது செய்கின்றனர். ராமச்சந்திரன், இணைப்பிலே இருங்க. தற்போது அளித்த தகவல்களுக்கு நன்றி.